எப்போவும் ஒரே மாதிரி வாழைக்காய் ஃப்ரை செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடும். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். குறைன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு கையில் சின்ன வெங்காயமும் ஒரு கையில் தேங்காயும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு ஆயில் நல்லா காய வச்சுட்டு இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காயில் தோல்லாம் இல்லாமல் நம்ம நறுக்கி ஃப்ரை பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு ஆயிலை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம அரைச்ச மசாலாலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த மசாலா கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட கறி மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பச்சை வாடை போக கலந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காயை அதில் சேர்த்துடணும். அடுப்பை ஹைலே வச்சு நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லா வித சாப்பாட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அருமையான வாழைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிரும்.